தமிழகத்தில் தேர்தல் விதிமுறைகள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சரின் படங்கள் அகற்றப்பட்டன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வருகிற மே 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதி அறிவிக்கப்பட்ட அந்த நிமிடம் முதலே தமிழகம் முழுவதும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளானது அமலுக்கு வருகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள அரசியல் கட்சி பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கருணாகரன் முன்னிலையில் இந்த பேனர்கள் அகற்றப்பட்டது. தொடர்ந்து நாளை காலை சரியாக 10 மணிக்கு அனைத்து கட்சியினருடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி கருணாகரன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். அதற்கு அடுத்தபடியாக 12 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தம் 10 தொகுதிகளில் தேர்தல் தொடர்பான அனைத்து விவரங்களும் தெரிவிப்பார். மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எந்த அளவுக்கு இங்கு அமல்படுத்தப்படுகிறது, என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பன பற்றிய முழு விவரங்கள் நாளை பத்திரிகையாளர் சந்திப்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான மு. கருணாகரன் தெரிவிப்பார் என்று தெரிய வருகிறது. மொத்தத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளானது தற்பொழுது முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம். சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.